வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிசி சப்போர்ட் சீரிஸ். ஸோ இன்றைக்கான பிசி சப்போர்ட் சீரிஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்க் காட்ட மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அது என்ன ப்ரோ அப்படின்னு ப்ராப்ளம் நான் செக் பண்ணும்போது சில நேரத்தில் இன்டெலோட ரேபிட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் டெக்னாலஜியில் வந்து சில நேரத்தில் அந்த மாதிரி இஷ்யூ வரும் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ரெக்டிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னு அஃப்கோர்ஸ் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அது மூலமாக நான் கண்டுபிடிச்ச விஷயத்தை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ப்ராப்ளம் பற்றி டீடெயிலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம அந்த இஷ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம் அது வந்து ஓஎஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்னைஸ் கண்டிப்பாக பண்ணுவோம் டிஸ்கை. ஸோ டிஸ்கை பிரிக்கும் போது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த பேட்டர்னைசேஷன் ப்ராப்ளம். ஸோ இது வந்து இன்டெலோட ரேபிட் டெக்னாலஜி அப்படின்ற அந்த மெத்தடாலஜி அந்த சாஃப்ட்வேர் மூலமாக கூட வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய பூட் டிரைவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேபிட் டெக்னாலஜி இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான், பட் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி, பட் புரியலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். ஸோ நம்ம முதல்ல லேப்டாப்புக்குள்ளே போயிடலாம். லேப்டாப்பில் போனால் தான் அதை பற்றி தெளிவாக என்னன்றதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த லேப்டாப்போட மாடல் நம்பர், அந்த லேப்டாப் எந்த வெர்ஷன், ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக கேதர் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அப்படின்னா தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட பவிலியன். ஸோ ஐகோரோட i7 + 11th ஜென்னோட இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் வித் பார்த்தீங்கன்னா NVIDIAவோட 3050 Ti 3050. ஸோ இது இந்த மெக்கானிசமில் இருக்கக்கூடிய லேப்டாப் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், ஹெச்பியோட பவிலியனோட வெர்ஷன். ஸோ இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களோட லேப்டாப் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் லேப்டாப்பில் தான் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேப்டாப்பில் என்ன லேப்டாப் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுடைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட அஃபிஷியல் நீங்கள் எந்த லேப்டாப் வச்சிங்களோ அந்த லேப்டாப்போட அஃபிஷியல் வெர்ஷனுக்கு போனாலே அதுலேயே அந்த டிரைவர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அது எப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ காமிக்கிறேன். முதல்ல லேப்டாப்புக்குள்ளே போயிட்டு மிச்சத்தை பார்க்கலாம். ஸோ வாங்க லேப்டாப்பில் போகலாம். இப்போ லேப்டாப்பில் வந்துச்சு. ஸோ லேப்டாப்பில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய லேப்டாப் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, ஸோ ஒருவேளை என் லேப்டாப் ஆனில் இருக்குது, அதுக்கு நான் ஓஎஸ் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் முதல் எடுத்து சர்வீஸ் பிரிட்ஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ எங்களோட வந்து ஹெச்பியோட பவிலியன். ஸோ நாங்கள் ஹெச்பியோட டிரைவர் லிஸ்ட்டில் போய்க்கிறோம். ஏன் டிரைவர் லிஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸில் தான் அந்த இது இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஹெச்பியோட டிரைவர் லிஸ்ட்டோட்டுக்கு போய்க்கிறோம். இது மாதிரி நீங்கள் என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிராண்டுடைய சர்வீஸ் இருக்குல்ல. ஸோ அதாவது இப்போ ஹெச்பி இருக்குன்னா ஹெச்பியோட டிரைவர் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து எந்த இதுக்கு என்ன டிரைவர் சிஸ்டம் இருக்குமோ ஸோ அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறணும். அதான் இட்ஸ் வே மோர் பெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அவங்களுடைய ஹெச்பி டிரைவர் சர்வீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போய்க்கிறோம். ஸோ அங்கே போனால் தான் நம்மளுக்கு தேவையான அதாவது அந்த டிரைவர் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இங்கே ஓகே அவங்களோட டிரைவர் சர்வீஸ்க்கு வந்துட்டு அந்த இடத்துல போய்ட்டு லேப்டாப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல லேப்டாப் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ லேப்டாப்பில் போய்ட்டு லெட் ஹெச்பி டிடெக்ட் யுவர் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப் வந்து ஹெச்பியோட தான் இருக்குது, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையே இருக்காது. ஏன் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்றத வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். ஆனால் இப்போ ஒரு வேளை என்னோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஸோ என்ட்ரு பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இது கேதர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் லேப்டாப் டேரெக்ட் பின்னாடி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் உங்களோட சீரியல் நம்பர் அப்படின்றத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் லேப்டாப் பின்னாடி பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த சீரியல் நம்பர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. SN# அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீரியல் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹைட் பண்ணி தான் வைப்பேன். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து சீரியல் நம்பர் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடுலேஷன் இருக்கும். எனக்கு என்னமோ பர்சனலாக வந்து இந்த சீரியல் நம்பரை வந்து ஹைட் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் சில ப்ரைவசி காரணத்துக்காக. ஓகேவா? ஸோ அதை போட்டுட்டு ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகும். சர்ச் ஆகிட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு, அதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல காமிக்கும். ஸோ அதில் என்னோடய வெர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வெர்ஷன் ஹெச்பியோட பவிலியன் 15DK200 லேப்டாப் தான். ஸோ இதான் வந்து என்னோடது. இதில் வந்து என்னோடய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து Windows 64 இருக்குது. பட் என்னோடது பார்த்தீங்கன்னா விண்டோஸோடைய 11 ஹெட்செட். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இங்கே போய் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் தான், அதில் மட்டும் போய்ட்டு 11ஓட வெர்ஷன் கரண்ட் வெர்ஷனில் வந்து இருக்கக்கூடியதை மட்டும் செலக்ட் பண்ணி நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிடெக்ட் மை டிரைவர் அப்படின்ற ஆப்ஷன் இதிலே கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு அது தேவையில்ல, ஆல் டிரைவர் வந்து கொடுக்குறோம். ஸோ ஆல் டிரைவர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதில் போய்ட்டு நம்ம சிப்செட் டிரைவர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த சிப்செட் டிரைவர் நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் சில நேரத்தில் கொடுத்துருக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு எதுலையாக கொடுத்துருப்பாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ரேபிட் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி. ஸோ இந்த இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். பட் இது வந்து ஒரு செட்டப்பாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதில் வந்து 2 இது இருக்கும். ஸோ நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணாலும் ரைட்டு தான், இதுதான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏன் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து பழைய ஓஷன், இது வந்து புது ஓஷன்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பழைய ஓஷன் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பர்சனலாக வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பழைய ஓஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புது ஓஷன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஒர்க் ஆகலை அப்படின்ற சமயத்தில் நீங்கள் பழைய ஓஷனை யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? ஸோ நான் என்ன செய்கிறேன்னா புது வெர்ஷன் டவுன்லோட் ஓகே நான் வந்து புது வெர்ஷனே வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜூலையோட 2022ஓட வெர்ஷன். ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணும்போது இவங்களே கேட்பாங்க, ஸோ உங்களோட பெட்டர் ரிசல்ட்டை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி நாங்களே இன்ஸ்டால் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நோ தேங்க்ஸ், ஐ வில் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் மேனுவலி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே இப்போ வந்து டவுன்லோட் பண்ணாத கேட்கும். ஸோ இங்கே சேவ் பண்ண அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சேவ்ன்றதை கொடுத்துக்கோங்க. சேவ்ன்றதை கொடுத்ததையும் அந்த 18 MB வந்து அதை டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன செய்யணும், அந்த செட்டப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது இது HP அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு நம்மளுடைய வின்ட்ரார் இருக்குல்ல, ஸோ அதில் போய்ட்டு இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இது ஏன் ப்ரோ இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத எல்லா பேர் கேட்பீங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த ஃபைல் இருக்கும். ஸோ நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு நியூ ஃபோல்டர் போட்டுட்டு அந்த நியூ ஃபோல்டரில் விண்டோ அப்படின்னு ஏதாவது வின்னு போட்டுக்கோங்க. அதாவது ஃபோல்டர் நேம் வந்து நீங்கள் போடுறதான் அதை போட்டுட்டு அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவையான ஃபைலு. ஓகே ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா கை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே எக்ஸ்ட்ரா கை முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபைலு. இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது நம்ம OS பூட் பண்ணக்கூடிய பென்ட்ரைவ் இருக்கும்ல, ஸோ அந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணி இதை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணி மட்டும் வச்சா போதும். பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வந்து இதை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா OS ஃபைல் இருக்கக்கூடிய இதில் வந்து டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இது பேஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வரும். ஸோ பென்ட்ரைவில் காப்பி ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அடுத்து நம்ம லேப்டாப்பில் போட்டு எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது முக்கியமாக பேட்டர்னைசேஷன் வராதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். பட் இன்க்ளூடிங் இது வந்து HPயில் வந்து மெயின் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் மற்ற பிரான்ச்சஸில் ஒருவேளை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் நான் வந்து மற்ற இதுக்கும் அதாவது உங்கள் லேப்டாப்பில் மற்ற ஏதாவது லேப்டாப்பில் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை நான் வந்து முடிஞ்ச டிடெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பென்ட்ரைவ் எஜெக்ட் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம HPயோட பவிலியனுக்கு போயிட்டு அதை வந்து பூட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம HPயோட பவிலியன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூட் பண்ண போகிறோம். திரும்பியும் நம்மளுக்கு அந்த இஷ்யூ வருதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்துச்சு அப்படின்னா நல்லது, இல்லை அப்படின்னா ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரிக் ஃப்ளாஷ் ட்ரைவ் ஓகே என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ HPயோட பவிலியன் லோட் அப் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து இதில் மட்டும் டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணும்போது வந்தீங்கன்னா சில டிஃப்ரென்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஓகே HPயோட பவிலியன் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள். ஓகே விண்டோஸோட லோகோஸ் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் நம்மளோட நெக்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட விண்டோஸ் ரன் அப். ஸோ இன்ஸ்டால் நவ், செட்டப் இஸ் ஸ்டார்டிங். ஓகே அக்ரிமெண்ட்லாம் அக்செப்ட் கொடுத்துட்டு நம்ம கஸ்டமைசிங் இன்ஸ்டாலேஷன் போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் டிஸ்க் வந்து ஷோ பண்ணல. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லோ டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் கொடுத்துக்கணும். ப்ரௌஸ் கொடுத்துட்டு நம்மளோட பூட் டிரைவ் இருக்கும்ல, ஸோ அதில் போய்ட்டு வின் செலக்ட் பண்ணிட்டு அதில் UEFS இன்னும் 64. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் வந்திருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம அப்படியே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே கொஞ்சம் நேரம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சவொடனே பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்க் டிரைவர்ஸ்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ டெஸ்க் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரே ஒரு ப்ராசஸ்க்காக மட்டும்தான் நம்ம இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது ஒவ்வொரு தடவையும் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணும்போது இது பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வேறு ஆப்ஷனலும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடாலஜியில் உங்களுக்கு சொல்லியும் கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். ஒருவேளை எனக்கோட வெர்ஷன்ஸ் என்ன அப்படின்ற அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரி டவுட்ஸும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதோட நம்ம இதில் முடிச்சுட்டு நம்ம ஸ்டுடியோவில் போயிடலாம். ஸோ போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் வீடியோ பார்த்து முடிச்சிருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இஷ்யூ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. முக்கியமாக Windows 10 and 11 நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரீசனான அப்டேட் வர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் எத்தனை தடவை OS மாற்றினாலும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்பயுமே OS போட்டதுக்கப்புறம் இந்த ஃபைல், அதாவது நான் சொன்ன மெத்தடாலஜியில் ஒரு ஃபைல் பேக்கப் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த ஃபைல் எப்பவுமே வந்து பேக்கப்பாக ஒன்று வச்சுக்கோங்க. அதை OS போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து பென்ட்ரைவ்லேருந்து தூக்கி போட்டால் மட்டும் போதும். ஸோ மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறது உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஒரு பெல் ஐக்கனையும் ஆல்ல செட் பண்ணுங்கள். ஆல்ல செட் பண்ணால் அப்புறம் எப்படி நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் லிங்க்லாம் இருக்குல்ல, அது டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்குது. வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் தாறுமாறாக கிடைக்கும். அதாவது ஸ்டேட் இன்வெஸ்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிச்சு. நீங்கள் ஷேர் பண்ணிங்க தெரியுமா? ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent. I finally face it.